இஸ்ரேல் ஈரான் மோதல் விவகாரத்தில் ட்ரம்ப் தன்னிச்சையாக எடுத்த முடிவும் எடுக்க முடியாதபடி அதிகாரங்களை கட்டுப்படுத்த அமெரிக்க நாடாளுமன்றம் முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே கடந்த சில நாட்களாக மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் ஈரான் அதி உயர் தலைவர் ஆயத்துல்லா அலி காமேனியும் சமூக ஊடகங்களில் மாறி மாறி வார்த்தை போர் நடத்தி வருகின்றனர். கடந்த செவ்வாயன்று டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் ஈரான் வான்வெளியின் முழு கட்டுப்பாட்டை பெற்றுவிட்டதாக அறிவித்திருந்தார். மேலும் அவர் காமேனி எங்கிருக்கிறார் என தமக்கு தெரியும் என்றும் தங்களின் பொறுப்பை வலுவிழந்து வருவதற்குள் நிபந்தனையின்றி சரணடையுங்கள் என ஒற்றை வரியில் மட்டும் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து எக்ஸ் தளத்தில் வெவ்வேறு மொழியில் உள்ள கணக்குகளின் மூலம் பல பதிவுகளை வெளியிட்ட காமேனி ஜியோனிஸ்டுகளுடன் எப்போதும் சமரசம் செய்ய மாட்டேன் என்றும் அவர்கள் மீது எந்த இரக்கமும் காட்ட மாட்டோம் என்று கூறினார். ஜியோனிஸ்ட் என்றால் யூத தேசத்தை நிறுவ விரும்புபவர்கள் என கூறப்படுகிறது. இந்நிலையில் 17ஆம் தேதி வெள்ளை மாளிகையில் தேசிய பாதுகாப்பு குழுவுடன் இஸ்ரேல் ஈரான் மோதல் தொடர்பாக ட்ரம்ப் முக்கிய ஆலோசனை ஒன்றை நடத்தியுள்ளார். ஈரானின் அணுசக்தி நிலைகள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களில் இணைய ட்ரம்ப் விரும்புவதாக அந்த விவகாரத்தில் தொடர்புடைய 5 நபர்கள் சிபிஎஸ் நியூஸிடம் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் ட்ரம்பின் இந்த முடிவுக்கு அவரது நெருங்கிய ஆலோசகர்களிடமே முழுமையான ஒப்புதல் இல்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் தொடர்ந்து அமெரிக்காவை இந்த போருக்குள் இழுக்க பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறது. அதன்படி இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹுகாபி 2024 துப்பாக்கிச் சூட்டில் இருந்து ட்ரம்ப் தப்பித்ததே இஸ்ரேலுக்கு துணை நிற்கத்தான் என ஊக்கப்படுத்தியுள்ளார். இதனை கண்டு அதிர்ந்து போன அமெரிக்க நாடாளுமன்றம் உடனடியாக ட்ரம்பின் அதிகாரங்களை கட்டுப்படுத்தாவிட்டால் அமெரிக்க மக்கள் பெரும் இன்னலை சந்திக்க நேரிடும் என ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. ஈரானுடன் நேரடியான போரை தொடங்கும் ட்ரம்பின் அதிகாரத்தை கட்டுப்படுத்த மசோதா கொண்டு வரலாமா என அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதித்து வருகின்றனர். அப்படி தீர்மானம் நிறைவேறும் பட்சத்தில் ட்ரம்ப் அமெரிக்க நாடாளுமன்றத்திடம் அனுமதியை பெறாமல் ஈரானுக்கு எதிராக அனுமதிக்கப்படாத தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது என தெரிவிக்கிறது. அமெரிக்க செனட்டில் இந்த மசோதா மீதான விவாதத்தின் போது பேசிய விர்ஜீனியாவை சேர்ந்த செனட்டர் டிம் கெயின், ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா சண்டையிட்டால் 2001 தொடங்கி மத்திய கிழக்கில் அமெரிக்க சண்டையிடும் 3வது போராக இது அமையும் என்றார். ஈரானுடனான அத்தகைய போர் அமெரிக்காவிற்கு ஒரு பேரழிவை தந்துவிடும் என கூறிய அவர், அது மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது அதிக அளவிலான தாக்குதல்கள் நடத்த வழிவகுக்கும் என்றார். இதனால் நாட்டின் பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் என்றும் உலகளவில் மக்கள் பாதிக்கப்படுவர் என்றும் கூறியுள்ளார். ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து ஒரு நிலையான முடிவை எடுக்காத ட்ரம்ப் இஸ்ரேல் ஈரான் போரில் ஏதாவது தவறான முடிவை எடுக்கும் பட்சத்தில் அமெரிக்கா மிகப்பெரிய அழிவு பாதைக்கு செல்ல நேரிடும் என்பதால் முன்கூட்டியே தடுக்க முனைந்துள்ளது அமெரிக்க நாடாளுமன்றம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சண்முகவேல்.